உங்ககிட்ட மோதகம் செய்ய மோல்டு இல்லைன்னா கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி மகாராஷ்டிரா ஸ்டைலில் மோதகம் செஞ்சு பாருங்க. அவ்வளோ ஈஸியாக கையிலேயே செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். எப்படி செய்யறதுன்றத பார்ப்போம் வாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா நெய் உப்பு ஆட் பண்ணி நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதுலேயே அரிசி மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க. அதுக்கப்புறம் நல்லா அழுத்தி அடிச்சு பிசைஞ்சுக்கோங்க நல்லா சாஃப்டா. இன்னொரு பாத்திரத்தில் வெல்லம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் நெய் ஆட் பண்ணிட்டு துருவன தேங்காய் ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெல்லத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சமா உப்பு ஜாதிக்காய் தூள் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி நல்லா கெட்டியாகிற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை கொஞ்சமா எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்ல பண்ணிட்டு உள்ள கொடுத்து இந்த மாதிரி வெளியில பிரஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அழகா இந்த மாதிரி மடிப்பு மாதிரி வந்துடும். இது உள்ளுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூரணத்தை ஆட் பண்ணிட்டு நம்ம கட்ட விரலுக்குள்ள இந்த மாதிரி நல்லா சுத்திட்டே வாங்க. மெதுவா லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடும். தண்ணியில முக்கிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான மோதகம் ரெசிபி ரெடி ஆயிரும்.